அஸ்ஸலாமு அலைக்கும். முற்காலத்தில் ஒருவர் நான் தர்மம் செய்ய போகிறேன் என கூறிக்கொண்டு இரவில் தர்மத்துடன் வெளியே வந்து தெரியாமல் ஒரு திருடனிடம் கொடுத்துவிட்டார். காலையில் மக்கள் இன்று இரவு திருடனுக்கு தர்மம் செய்யப்பட்டுள்ளது என்று பேசிக்கொண்டனர். இதை கேட்ட அவர், இறைவா, உனக்கே எல்லா புகழும், நாளையும் நான் தர்மம் செய்வேன் என்று கூறினார். மறுநாள் அவர் தர்மத்துடன் இரவில் புறப்பட்டு வந்து அதை ஒரு விபச்சாரியிடம் கொடுத்துவிட்டார். காலை மக்கள், இன்றிரவு விபச்சாரிக்கு தர்மம் கொடுக்கப்பட்டுள்ளது என பேசிக்கொண்டார்கள். இதை கேட்ட அவர், இறைவா, விபச்சாரிக்கு தர்மம் செய்ததற்காக உனக்கே எல்லா புகழும், நாளையும் நான் தர்மம் செய்வேன் என கூறினார். மூன்றாம் நாள் அவர் தர்மத்துடன் புறப்பட்டு ஒரு பணக்காரரின் கையில் கொடுத்து விட்டார். காலையில் மக்கள், இன்றிரவு பணக்காரருக்கு தர்மம் கொடுக்கப்பட்டுள்ளது என பேசிக்கொண்டனர். அப்பொழுது அவர், இறைவா, திருடன், விபச்சாரி பணக்காரர்களுக்கு தர்மம் கொடுத்ததற்காக உனக்கே எல்லா புகழும் என்று கூறினார். பின்னர் கனவில் அவரிடம் வானவர் அனுப்பி வைக்கப்பட்டு பின்வருமாறு கூறப்பட்டது: நீர் திருடனுக்கு கொடுத்த தர்மம் அவன் திருடுவதை கைவிட காரணமாக கூடும். நீர் விபச்சாரிக்கு கொடுத்த தர்மம் அவள் விபச்சாரத்தை கைவிட காரணமாகும். எனவே நாம் யாருக்கு தர்மம் செய்கிறோம் என்பதை விட எந்த நோக்கில் தர்மம் செய்கிறோம் என்பதில்தான் இறைவனிடத்தில் நமக்கு கூலி இருக்கிறது. மேலும் அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் கூறுகிறான், எவர்கள் தங்கள் பொருளை பிறருக்கு உதவிடும் நோக்கில் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு. எனவே நாம் எதை தர்மம் செய்கிறோம், யாருக்கு தர்மம் செய்கிறோம், எப்படி தர்மம் செய்கிறோம் என்பதையெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை. மாறாக நமது உள்ளத்தையே அல்லாஹ் பார்க்கிறான். மேலும் இதுபோன்ற ஹதீஸ்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.